வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஆத்தனே உதயா அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப ரீசெண்டா தான் வெளியே இருக்கு. இது ஒரு பக்கமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி நான் சொல்றேன். ட்ரைபல் இனம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இனத்தவரும் சாதாரண மக்களும் ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவங்கள இந்த குரூப் இருக்காங்கல்ல ரொம்ப அடக்கிலாம் வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில ஊர்ல அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவங்க தான் அடுத்தடுத்து கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள கொலை பண்றது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ட்ரைபல் இனத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த இனத்தை சேர்ந்தவங்க ஒரு கடவுளை வழிபடுவாங்க. அதாவது கடவுள் மாதிரி ஒருத்தர் டான்ஸ் ஆடுவாரு, அவரை தான் இவங்க வழிபடுவாங்க. காந்தாரா படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு கடவுளை இவங்க வழிபட்டு இருப்பாங்க. அந்த கடவுளுக்காக சில விஷயங்களை படைக்கணும். அதுல ஒன்னே ஒண்ணு மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு இலை மட்டும் மிஸ் ஆகுது போல. டே இதெல்லாம் கவனமா பண்ணி வைக்க மாட்டீங்களான்ற மாதிரி ஒரு பெரியவர் சத்தம் போடுறாரு. இப்போ ஒரு நபர் இருக்கார்ல, நான் அந்த இலையை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவரோட பையனும் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி சாதாரண மக்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்கெல்லாம் காட்டு பகுதியில் இருக்காங்கல்ல, இன்னொன்று குரூப் ஊருக்குள்ள இருப்பாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்க குரூப் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ரெண்டு பசங்களையும் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குரூப் கேட்க மாட்டாங்க. ஊருக்குள்ள நிறைய சட்டம்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, பெண்கள்னா கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படி இப்படின்ட்டு. அந்த சட்டத்தை மீறி இந்த ஒய்ஃப் ஏதோ பண்ணிட்டு தான் ஊருக்குள்ள பேசியிருப்பாங்க. அதனாலதான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக ஃபேமிலியே கூட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, சொன்னவங்க தப்பா சொல்லியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா கூட்டிட்டு வந்த குரூப்பை சேர்ந்தவங்க இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ரெண்டு பேரையும் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற அந்த ரெண்டு சின்ன பசங்க பயப்படுறாங்க. போக போக அந்த குரூப்பை சேர்ந்தவங்க இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா மட்டும் இவங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரைலாம் பண்ணிட்டு இருக்காரு. பதிலுக்கு அவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு இலையை எடுக்கிறதுக்காக அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் பண்றாரு. இருந்தாலுமே அந்த குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாரையும் சாவடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த காட்டுவாசி இனத்துல இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தார்ல, அவரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி பையன் வந்திருப்பான். பையன் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறான். இப்ப பையனை பார்த்து இந்த குரூப்பை சேர்ந்தவங்களும் பயப்படுறாங்க. இவன் யார்கிட்டயாவது போய் சொல்லிட போறான், நம்ம உடனே இவன் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் கஷ்டப்பட்டு இவன் இனத்தை சேர்ந்தவங்க கிட்ட வந்துடுறான். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த இனத்தை சேர்ந்தவங்க சண்டை போடுறதுக்கு வருவாங்கன்றதுக்காக தான் இவன் சொல்லியிருப்பான். ஆனா இந்த இனத்தை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அவனுங்களெல்லாம் பகச்சு இந்த இடத்துல இருக்க முடியாது, இப்ப நம்ம பார்த்துட்டோம்னு தெரிஞ்சா நம்ம இனத்தையே காலி பண்ணிடுவாங்க, பேசாம இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடலான்ற மாதிரிலாம் இங்க இருக்க பெரியவர் சொல்லிட்டாரு. இந்த பையன் மட்டும் ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆனா இங்க இருக்கவங்க இந்த ஊரை விட்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க வழிபடுற கடவுளோட சிலை இங்க இருக்குல்ல, அந்த சிலையை தூக்கிட்டு இங்க இருந்து போயிடலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா சாமி ஒருத்தர் உடம்புக்குள்ள வரும் பாத்தீங்களா, அவர்கிட்ட கேட்கும் போது அவர் இந்த வழியை சொல்றாரு. சரி எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த சிலையை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் இவங்களை ஏதாவது பண்றதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணுன்றதுக்காக தான் இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நிறைய ஊரெல்லாம் தாண்டி வந்துடுறாங்க. இவங்கள மாதிரியே ஒரு ஊர்ல காட்டுவாசிகள்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்த்தா என்னன்ற மாதிரி தான் இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்களுமே அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. நம்மள மாதிரியே ஒரு குரூப் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றது அங்க இருக்க குரூப்புக்கு தெரியுது. அங்க இருக்க குரூப்பை சேர்ந்தவங்களும் நம்ம கூடயே இவங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே சரி ஊர் பக்கம்லாம் போக முடியாது, ஒதுங்கி தான் இருக்கணும், நம்ம இருக்கிற மாதிரியே இந்த குரூப்பையும் சேர்த்து போன்ற மாதிரி அங்க இருக்க ஆளுங்க சேர்த்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு குரூப்பும் ஒரு குரூப்பா மாறி வழிபடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு 10-15 வருஷம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலம் 1980 வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல பூஜை காலம் வந்துருச்சு போல. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை மாதிரிலாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி திருவிழா டைம் வந்துருது. இவங்க எல்லாருமே அந்த கடவுளை வணங்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க குரூப்ல இருக்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, பண்ணையார் வீட்டையே திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு வாழைப்பழமோ அதே மாதிரி ஒரு தேங்காவும் திருடி இருப்பாரு. அப்படி திருடினவர் மாட்டிக்கிறாரு. இப்ப பண்ணையாரோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த அப்பாவும் இந்த ஒரு வாட்டி விட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி கிளம்புன்ற மாதிரிலாம் அந்த பெரியவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் கிளம்பலான்னு நினைக்கிறதுக்குள்ள பண்ணையார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட பேரு கிருஷ்ணன் நாயர் அப்படின்றது. இவர் கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாப்பாரு. என் இடத்துலயே வந்து திருடி இருக்கியா, என்ன பண்றான் பாரு, அவன் கையை பிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த பெரியவரோட கையை பிடிச்சிருக்காங்க. அந்த கையை வெட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த கிருஷ்ணன் நாயர் இருக்காருல்ல, ஒரு அருவாளை வச்சு அவரோட கையே வெட்டிடுறாரு. இந்த கிருஷ்ணன் நாயரோட அப்பா கூட பரவாயில்ல, ஆனா
கிருஷ்ணன் நாயர் ரொம்ப மோசமானவர் அப்படின்றத இந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க. காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்க இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க போல. இப்ப காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்கள நமக்கு காட்டுறாங்க. அவங்க திருவிழா எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க பேரு சாந்தி அப்படின்றது. இதை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இவங்க யாரோட பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் நாயர்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட பொண்ணா இருப்பாங்க. அவங்க காட்டுவாசி இனத்துல இருக்க ஒருத்தரை லவ் பண்றாங்க. இவரோட பேரு விஷ்ணு அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் டீச்சர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கேஸ்ட் எல்லாம் பார்க்காம எல்லார்கிட்டயும் சகஜமா பழகுவான்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இந்த காட்டுவாசி இனத்துல இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு பரமன் அப்படின்றது. இவர் பெருசா எதுலயும் கலந்துக்காம இருக்காரு. எல்லாருமே இவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க போல. எதனால ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது ப்ராப்பரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலுமே மக்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு கிருஷ்ணன் நாயர்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா? அவர் காட்டுல மிருகத்தெல்லாம் வேட்டையாடுவார் போல. இப்ப நைட்டு நேரம் ஆளுங்களோட வந்துடுறாரு. இப்ப வேட்டையாடலாம் அப்படின்ற மாதிரி மிருகத்தெல்லாம் குறி பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பூஜை பண்றவங்களுக்கு சவுண்டா கேக்குது. ஏன்னா இவங்க அதுக்கு பக்கத்துல தானே இருக்காங்க. இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி இவங்களுமே பூஜை சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபரோட உடம்புல கடவுள் வந்து இவங்க கிட்ட என்ன குறை இருக்குன்றதெல்லாம் பேசும். அதுக்கப்புறம் கடவுள் வந்து ஊரெல்லாம் சுத்துவாரு. அந்த மாதிரி இப்ப கடவுள் வேஷம் போட்டவர் ஊரெல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் வந்து அந்த கிருஷ்ணன் நாயர் கவனிக்கிறாரு. இவனுங்க சரியான பைத்தியக்காரனுங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. அப்படி புலம்பிக்கிட்டே இவரும் ஒரு லேடியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இந்த லேடி கூட அப்படி இப்படி இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிய வருது. இவருக்கு ஒய்ஃப் பொண்ணெல்லாம் இருக்காங்க. இருந்தாலுமே அப்பப்ப இந்த மாதிரி லேடிஸ் கூட வந்து ஒன்னா இருப்பாரு போல. இந்த கதையில வர சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணுங்க. அப்பதான் எண்டிங்ல வர ட்விஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலா இவங்க கூட ஒண்ணு மண்ணா இருக்காருல, அந்த பக்கம் திருவிழாலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் குறுகுறுன்னு எல்லா லேடிஸையும் பாக்குறாரு. என்ன காம பார்வையா பாக்குறான் அப்படின்ற மாதிரி லேடிஸ் எல்லாம் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டருமே இங்க இருக்க கிருஷ்ணன் நாயரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த கிருஷ்ணன் நாயருக்கு எதிராக நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஆனா அது எதுக்குமே இந்த இன்ஸ்பெக்டர் ஆக்ஷனே எடுக்க மாட்டாரு. ஏன்னா அப்பப்ப கிருஷ்ணன் நாயர் கிட்ட இவர் காசெல்லாம் வாங்கிப்பாரு. இப்ப கூட பொண்ணுங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு இளம் பெண்ணு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அவ்வளவுதானே, நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த கிருஷ்ணன் நாயரும் சொல்லிட்டு இருக்கான். சோ இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப மோசமான கேரக்டர்ன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இன்ஸ்பெக்டரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். இந்த காட்டுவாசி மக்கள்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க பாத்தீங்களா? அங்க மீனாட்சின்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் பரமனை ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த இடத்துல ஒதுக்கி ஒருத்தரை வச்சிருக்காங்கல்ல, அவரை இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுமே பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்குறாங்க. லவ் பண்றாங்கல்ல, அதனால கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா அவர் சிடு சிடுன்னு இருக்காரு. எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. என்ன வாயை திறந்து பேச கூட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப சாந்தியும் விஷ்ணுவும் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. இந்த சாந்தியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் நாயரோட பொண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே வேற வேற கேஸ்ட் இல்ல. என்னோட அப்பா கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை. எப்படி நம்ம ரெண்டு பேர் சேர்றது அப்படின்ற மாதிரி தான் விஷ்ணுவும் சாந்தியும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ்ணன் நாயரை நமக்கு காட்டுறாங்க. இவன் ஒரு லேடி கூட ஒன்னா இருந்தான்ல, அந்த லேடி இவன் வீட்டுல தான் வேலை பாக்குறாங்க போல. இப்ப வெத்தலை பாக்கலாம் ரெடி பண்ணி தராங்க. அப்படி தரும்போது இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்களோட உதட்டுல முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அந்த வழியா வந்து இவனோட ஒய்ஃப் கவனிச்சிடுறாங்க. ஒய்ஃபோட பேரு மாலினி அப்படின்றது. என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஹஸ்பண்ட் இப்படி பண்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க முன்னாடியே பண்றதுனால கோவப்பட்டு பேசுறாங்க. என்னடி என்கிட்ட எதிர்த்து பேசுற அப்படின்ற மாதிரி கிருஷ்ணன் நாயர் இருக்காருல, ஒய்ஃப் மாலினியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் சாந்தி இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. என்கிட்ட எல்லாம் ரெண்டு பேரும் எதிர்த்து பேசுற வேலை வச்சுக்க கூடாது. அப்படி எதிர்த்து பேசுனீங்க ரெண்டு பேரையும் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. அந்த காட்டுவாசி இனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பேர் தான் சாமி வேஷத்தை போடுவாங்க போல. அந்த மாதிரி ஒருத்தர் சாமி வேஷத்தெல்லாம் போடுறாரு. ஊரை சுத்தி வரணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா இந்த திருவிழா டைம் வந்துருச்சுன்னா ஒரு 10 நாள் நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க ரிச்சுவல் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த வயல்ல தானே இவங்க விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வயல்ல டான்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ரிச்சுவல் இருக்கும் போல. அந்த இடத்துல இவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வச்சோம் விஷ்ணுவும் இந்த சாந்தியும் பேசிட்டுலாம் இருக்காங்க. அந்த சாந்தி எப்பவுமே இவங்களோட சடங்குல கலந்துக்கிறதுக்காக வந்துருவாங்க போல. இந்த சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கிருஷ்ணன் நாயர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்களாம் எதுக்காகடா இங்க வந்துட்டு இருக்கீங்க? இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாதா? இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பொண்ணு இங்க இருக்கிறது தெரியுதுல்ல, அதனால முறைச்சு பார்த்து பொண்ணை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. நீங்களாம் எதுக்குடா இங்க வந்தீங்க? இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி திரும்பியும் வார்னிங் கொடுக்குறாரு. ஏன்னா இவங்களாம் காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்கல்ல, இந்த இடத்துக்குலாம் தேவையில்லாம வரக்கூடாதுன்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் போல. ஆனா காலம் மாறிக்கிட்டே இருக்குல்ல, நாங்க இங்க வரதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி இந்த குரூப்பை சேர்ந்தவங்கள பேசுறாங்க. என்னையே எதிர்த்து பேசுறீங்களான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் பரமன் ஒருத்தர் பேசுறாரு. இதை தாண்டி விஷ்ணுன்ற நம்ம ஹீரோவும் பேசுறாரு. இப்பெல்லாம் சண்டை வரும்போது அவங்க மேலெல்லாம் கைய வச்சிடுறாங்க. ஏன் மேலேயே கைய வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கைய வச்ச இடத்தெல்லாம் இவர் தண்ணியை ஊத்தி கழுவிட்டு இருக்காரு.
என் மேலேயே கைய வச்சிட்டீங்களே, உங்களை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. ஏன்னா இவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு பொருள்ல இருந்து எல்லாமே அவங்க சைடுல இருந்து தான் வரணும். அவர் பண்ணையார் மாதிரி இருக்கார்ல, அவர் சைடுல இருந்து தான் வரணும். இதுக்கப்புறம் எதுவுமே வராது, நீங்க என்ன பண்றீங்க நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. குறிப்பா பரமன் தானே அடிச்சாரு, பரமனை பார்த்து தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்லிட்டு போறாரு. இப்ப மீனாட்சின்ற பொண்ணோட அக்காவை நமக்கு காட்டுறாங்க. அவங்க மாலினி வீட்டுல தான் வேலை பாக்குறாங்க போல. கிருஷ்ணன் நாயர் கூட சண்டை ஏற்பட்டதை பத்தி எல்லாம் ஒய்ஃபான மாலினி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி கவலைப்படாதீங்க, என் சைடுல இருந்து நான் கொஞ்சம் ஃபுட் எல்லாம் தந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த மாலினியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த அக்கா வேற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, என்னோட தங்கச்சியான மீனாட்சி இருக்கால, அந்த பரமனை லவ் பண்றதா சொல்றா, அவனை கட்டிக்கணும்னு சொல்றா, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருக்க இந்த மாலினி இருக்காங்கல்ல, எனக்கு பரமனை பத்தி தெரியும், அவன் ரொம்ப நல்லவன், பேசாம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நானும் அதான் யோசிக்கிறேன், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி இவங்க கிளம்ப பாக்குறாங்க. அப்படி கிளம்பலாம்னு நினைக்கும் போது இந்த மாலினி இருக்காங்கல்ல, இந்த பழத்தெல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பழத்தை எடுத்துட்டு போலான்ற மாதிரி இந்த லேடி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹஸ்பண்டோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பாவும் ஆளும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, அவன் யாருக்குமே எதுவும் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நீ பாட்டுக்கு இந்த லேடிக்கு தந்துட்டு இருக்க, உன் ஹஸ்பண்ட் பேச்ச நீயே கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப பழத்தை எடுத்துட்டு போலாம்னு நினைச்சாங்கல்ல, புடுங்கிட்டு அனுப்பி விடுறாங்க. விஷ்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோவை காமிச்சாங்கல்ல, அந்த ஹீரோ ஸ்கூல்ல வேலை பார்க்கறதா சொல்லியிருப்பேன், நீ ஸ்கூல் பக்கம்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வயசு பசங்களாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீனாட்சி நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த கிருஷ்ணன் நாயர் இருக்கார்ல, சட்டுனி இவங்களை கட்டி பிடிச்சி எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த விஷயத்துல மட்டும் இவன் கேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டான் போல. இப்ப கரெக்டா அக்கா வந்துடுறாங்க. என் தங்கச்சியை விடு, என் தங்கச்சியை விடு அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அடிக்கடி இந்த கிருஷ்ணன் நாயர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் போல, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த காட்டுவாசி இனத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு கொஞ்சம் வயசு பையன், இன்னும் சில வயசு பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கிருஷ்ணன் நாயர் கூட சண்டையே போடலாம், அவனை ஏதாவது பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பெரியவர் இருக்கார்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம வேற ஏதாவது வழியை யோசிப்போம். அவனுக்கு மேல் அதிகாரியா ஒரு லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடியை பார்த்து நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லலாம், அந்த லேடி ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது அவன் ஒரு பொறுப்புல இருக்கானா, அவனுக்கு மேல் பொறுப்புல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போலான்ற மாதிரி இங்க இருக்க பூசாரி சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க தான் அந்த லேடியா இருப்பாங்க. என்ன எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு அந்த லேடி கேட்கும் போது இவங்களுமே பிரச்சனையை சொல்றாங்க. அந்த கிருஷ்ணன் நாயர் எங்களுக்கு தர வேண்டிய எதையுமே ஒழுங்கா தரமாட்டான், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நீங்க தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, என் சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன்ற மாதிரி இவங்களும் அனுப்பி வச்சிடுறாங்க. சரி அந்த லேடி கிட்ட சொல்லியாச்சு, நம்ம வேலையை பார்ப்போம்ன்ற மாதிரி இவங்க ரொட்டீன் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கடவுள் கிட்ட எல்லாருமே அவங்கவங்க பிரச்சனையை சொல்லி சொல்யூஷன்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ரிச்சுவல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த கிருஷ்ணன் நாயர் ஆளுங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னடா எனக்கு எதிராக அந்த லேடி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களாமே, அந்த லேடியால கூட என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவன் தெனாவட்டா பேச ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மேலதான் செம்ம கோபம் இருக்கு. ஒன்னு விஷ்ணு, அதாவது இவரோட பொண்ணு கிட்ட ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்ல, அவன் மேல கோபம் இருக்கு. இதை தாண்டி பரமன் மேல கோபம் இருக்கு. அவங்க 2 பேரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இவங்க 2 பேரு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், நான் அடி அடின்னு அடிப்பேன், அதை வாங்கிக்கணும், அப்பதான் நான் விடுவேன், இல்லைன்னா இந்த பிரச்சனையை விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்றான். ஆனா இந்த குரூப் மக்கள் அவங்க 2 பேரை விட்டு தர முடியாத மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவன் சண்டைலாம் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அக்கா இருக்காங்கல்ல, மீனாட்சியை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில அக்காக்கு வேற ஒரு பக்கத்துல இருந்து சவுண்டு கேக்குது. மீனாட்சி நீ வீட்டுக்கு போ, நான் என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி அக்கா மட்டும் தனியா நடந்து போறாங்க. இப்ப மீனாட்சி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அக்கா வேற ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில அக்கா எதையோ பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க யாரையோ பாக்குறாங்கல்ல, சட்டுன்னு அந்த நபர் அட்டாக் பண்ணிடுறான் போல. இவங்க பொத்துன்னு வெல்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப மறுநாள் காலையில இந்த விஷ்ணுவும் அந்த சாந்தியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஊர் மக்கள்லாம் ஏதோ ஒரு பகுதிக்கு ஓடிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் இங்கே ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே அந்த பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அருவி மாதிரி ஒண்ணு ஓடிட்டு இருக்கோம். அந்த அருவியில ஒரு பாடி தான் கிடைச்சிருக்கு. யாரோட பாடின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சியோட அக்காவா ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட பாடி தான் கிடைக்குது. நேத்து நைட் எவனோ அடிச்ச மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒருவேளை தடுக்கி விழுந்து இறந்து போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ்ணன் நாயரும் ஆளுங்களும் அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்க மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்குமே அந்த கிருஷ்ணன் நாயர் மேலதான் சந்தேகம் இருக்கு. ஏன்னா அக்கா கூடயும் அவனுக்கு சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால மீனாட்சி அக்காவை இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு மீனாட்சி மேல ஒரு கண்ணு, அதனால தான் அக்காவை ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 குரூப்புக்குள்ளேயும் இந்த இடத்துல வச்சே சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் முன்னாடியே சண்டை போடுவீங்களா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் நாயரோட பொண்ணு இருக்காங்கல்ல, பொண்ணே காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் பாக்குற இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. என் பொண்ணா இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியான்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, 2 பேரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டாங்க. நீங்க இப்போதைக்கு கிளம்புங்க, நான் ஒரு நல்ல வழியை சொல்றேன்னு சொல்றாங்க. இந்த கிராமத்து மக்களும் அவங்க சொல்றதை நம்பிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்ப மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் தனியாலாம் மாறிட்டாங்கல்ல, அதனால இவங்க பாதுகாப்புக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பூசாரியோட அசிஸ்டண்டா ஒருத்தர் இருப்பாரு, பூசாரி பக்கத்துல இருக்காருல, இவர் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணுக்கு ஓகேனா நான் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த காட்டுவாசி இனத்துல மிடில் ஏஜ்டு பர்சனா ஒருத்தர் இருப்பாரு, அந்த பொண்ணுக்கு ஓகேனா நான் கூட கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. நீ என்னமா சொல்ற, இவங்க 2 பேர்ல யாரையாவது கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு பரமனை தான் பிடிச்சிருக்கு, நான் பரமனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருமே கொஞ்சம் வயசானவர் தான், ஆனா அவர் தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. பரமா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது அவருமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்ப இவங்க 2 பேருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி ஊர்க்காரங்களாம் கல்யாணத்துக்கான ஏற்பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்களே 2-3 பேர் அந்த கிருஷ்ணன் நாயர் கிட்ட வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. சோ கிருஷ்ணன் நாயருக்கு இந்த தகவல்லாம் தெரிய வந்துருது. இப்ப கிருஷ்ணன் நாயரும் அந்த இன்ஸ்பெக்டரும் சேர்ந்த மாதிரி நிறைய ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ணன் நாயர் இருக்கார்ல, நான் எவ்வளவோ பொண்ணுங்க கூட ஒன்னா இருந்திருக்கேன், ஆனா அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்த மீனாட்சி மேல எனக்கு ஒரு கண் இருக்கு, அவளை அடையணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்குமே அவன் மேல ஒரு கண் இருக்குன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே எப்படியாவது அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும், அதுக்கு ஏதாவது பிளான போடணும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பரமன் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த மீனாட்சி இருக்காங்கல்ல, ஓடி வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வரும்போது அத்திப்பழம் மட்டும் பறிச்சுட்டு வரீங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. சரி பறிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவர் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் பேசுறதுக்காக வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் நாயர் கிட்ட வேலை பார்ப்பாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா மீனாட்சியை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி அவ ஒழுக்கமானவ இல்ல, நிறைய பேருக்கு அப்படி இப்படி இருக்கிறவ, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தேவையில்லாம வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை மிரட்டி அவர் அனுப்பி விட்டுறாரு. கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் ஏற்கனவே கிராம மக்கள்லாம் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இப்ப 2 பேருமே கல்யாண கெட்டப்ல தான் இருக்காங்க. 2 பேருக்குமே இந்த இடத்துல நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, அவருமே கிருஷ்ணன் நாயர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நான் என்னென்னமோ சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நினைச்சேன், ஆனா அதை மீறி அவன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற கிருஷ்ணன் நாயருக்கு பயங்கரமா கோவம் வருது. அவன் கல்யாணமே பண்ணாலும் சரி அந்த மீனாட்சியை நான் அடையாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பண்றது சுத்தமா இவரோட அப்பாக்கே பிடிக்க மாட்டேங்குது. அந்த அப்பாவும் இந்த அரசியல்வாதி லேடி கிட்ட வந்துடுறாரு. அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்களும் ஊருக்குள்ள இருக்க மக்களும் இணைஞ்சுதான் இந்த கிராமம் ரன் ஆயிட்டு இருக்கு, கோஆர்டினேட் பண்ணி தான் இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கோம், அவங்க இருக்கவே கூடாது, அவங்கள மொத்தமா காலி பண்ணுன்ற மாதிரி இவன் சில ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அப்படி நடந்துருச்சுன்னா இந்த ஊர் என்ன ஆகும்னே யோசிச்சு பார்க்க முடியல, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த லேடியும் சொல்றாங்க. அந்த பரமனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். இவங்க 2 பேருமே இவங்க குடிசையில ஒண்ணு மண்ணா ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பரமனை கூட்டு போறதுக்காக ஆளுங்களாம் வந்திருக்காங்க. ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்புக்கு இன்னொருத்தர் தேவை, நீயும் எங்க கூட வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வரணுமா, இன்னைக்கு என்னால முடியாதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லி பாக்குறாரு. ரொம்ப முக்கியம், நீ வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போலான்ற மாதிரி இவருமே ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. இது எல்லாமே அந்த கிருஷ்ணன் நாயரோட பிளானா இருக்கும். வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் பிளான போட்டிருக்காரு போல. அதெல்லாம் தெரியாம பரமன் இருக்காரு பாத்தீங்களா, மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் தான் இவர் நடந்து வந்திருப்பாரு. அப்படி நடந்து வரும்போதே அத்திப்பழம் மரத்தை இவர் பாத்துறாரு. ஏற்கனவே மீனாட்சி அத்திப்பழம் வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்கல்ல, அப்ப இவருக்கு கிடைக்கல போல. இப்ப கிடைச்சிருக்கே, நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா இந்த இடத்துல பறிச்சிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல மீனாட்சிக்கு யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவர் தான் திரும்பி வந்துட்டாரு போலன்னு கதவை திறக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல கிருஷ்ணன் நாயர் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப திரும்பி பரமனை நமக்கு காட்டுறாங்க. இந்த பழத்தை தந்துட்டு போயிடலாம் வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது வாசல்ல அந்த கிருஷ்ணன் நாயரோட செருப்பு இருக்கு. என்ன இவன் செருப்பு இங்க இருக்குன்ற மாதிரி இவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஒருவேளை ஒய்ஃபு கிட்ட எல்லை மீறி நடக்கிறான்னா ஒய்ஃப் சவுண்ட் கொடுத்துருப்பாளே, சவுண்டும் கொடுக்கலனா அவளுமே ஏத்துக்கிட்டா போல, 2 பேருமே ஒண்ணு மண்ணா இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரோட மனசே வெறுத்து போயிருது. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சைலண்டா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் உள்ள நடக்கிறத நமக்கு காட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்தது தெரிஞ்சு மீனாட்சி கத்தலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கிருஷ்ணன் நாயர் வாயை மூடி இருக்கான். அதனால தான் கத்த முடியாம இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் அவன் கூட ஒன்னா இருந்திருக்கா போல, அப்ப ஒய்ஃபை பத்தி அவன் சொன்னது சரிதான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு.
அப்ப எதிர யாரோ வராங்க போல, யார் இது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு பட்டுன்னு ஒரு அடி விழுது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. அந்த மீனாட்சி அக்கா ஒரு இடத்துல இறந்து போயிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல தான் இவரோட பாடியும் கிடைச்சிருக்கு. இப்ப போலீஸுங்க அந்த பாடியை தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றது தெரியுது. அந்த கிருஷ்ணன் நாயரோட வேலை தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க போலீஸ் அதெல்லாம் கிடையாது, வாயை மூடுங்கன்ற மாதிரி அதட்டுறாரு. என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர் எப்பவுமே அந்த கிருஷ்ணன் நாயருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருல, அதனால தான் மக்கள் கோவப்பட்டு இவர் கூடயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு குரூப்புக்குள்ளேயும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. போலீஸ்னு கூட பார்க்க மாட்டாங்க, போலீஸையும் அடிக்கிறாங்க, கிருஷ்ணன் நாயர் ஆளுங்களையும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு மேல எவனாவது அடிக்கணும்னு நினைச்சீங்க, ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலுக்குள்ள வராங்க. இவங்க எல்லாருமே கிருஷ்ணன் நாயர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அந்த பொலிட்டீஷியன் லேடி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. குறிப்பா விஷ்ணு இந்த மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பூசாரியோட அசிஸ்டண்டா ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் அந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்றா கேப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பொண்ணு அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்னமா நடந்தது, கிருஷ்ணன் நாயர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் நடந்த விஷயத்தையும் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் பாக்குறதுக்காக வரும்போது கிருஷ்ணன் நாயர் கையை வச்சு வாயை மூடி இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப என்ன நடந்தது அப்படின்றத நமக்குமே ரிவீல் பண்றாங்க. எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே அந்த கையெல்லாம் எடுத்து அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பொருளை வச்சு அந்த கிருஷ்ணன் நாயர் மண்டையிலேயே அடிச்சிருப்பாங்க. அவர் மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்திருப்பாரு. பரமன் காலையில வந்தோன்னு புரிய வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. கிருஷ்ணன் நாயர் அங்கேயே தான் மயக்கத்துல இருந்திருப்பாரு. காலையில சமயம் கிருஷ்ணன் நாயர் இன்னும் வரலன்ற மாதிரி ஆளுங்க வந்திருப்பாங்க. அப்ப அவர் மயக்கத்துல இருக்கிறது தெரிய வருது. இவரை தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. சோ விடியற வரைக்கும் கிருஷ்ணன் நாயர் அங்கதான் இருந்திருக்காருன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. சோ அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அவன் இல்லைன்னா யார் பண்ணிருப்பான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நபர் கூட்டத்தெல்லாம் விலக்கிட்டு வராது. ஆக்சுவலா இறந்து போனவரோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அங்க ஒரு மோதிரமும் கிடைச்சிருக்கும். இந்த மோதிரத்தை போட்டிருக்கவன் தான் கொலை பண்ணிருக்கான் போல, இந்த மோதிரத்தை பாருங்கன்ற மாதிரிலாம் காட்டுறான். இவங்களுமே அந்த மோதிரத்தை எல்லாம் பாக்குறாங்க. கிருஷ்ணன் நாயர் இதை பண்ணலன்றது தெரிஞ்சிருச்சு, யாரு பண்ணிருக்கான்றத சீக்கிரமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பரமன் இறந்து போனதுனால செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மீனாட்சி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. மீனாட்சி தான் ஃபீல் பண்றாங்கன்னு பார்த்தா இந்த மாலினியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கிருஷ்ணன் நாயரோட ஒய்ஃபும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த மாலினி சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு வந்து உடம்புல ப்ராப்ளம் வந்திருக்கும். இதுக்கப்புறம் வீட்டுல வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி மாலினியோட பேரண்ட்ஸ் முடிவு எடுத்திருப்பாங்க. அப்ப பரமன் இருக்காருல, நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரி தனியா இருக்க இவரோட குடிசைக்கு கொண்டு வந்துருவாரு. இவரே தனியா தான் இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணை நம்மளே பாத்துக்கலாம்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் தராரு. அந்த பொண்ணுமே தேறி வராங்க. ஏறக்குறைய இந்த டைம்ல ரெண்டு பேருமே டீனேஜ் வயசுல இருக்காங்கல்ல, லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு நாளுக்கு நாள் அந்த ப்ராப்ளம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. பொண்ணு சாக போறான்னு விட்ட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சரியானதுக்கு அப்புறம் அங்க இருந்து கூட்டு போலான்ற மாதிரி கூட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல்லாம் ஏற்பட்டிருக்கும். இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணாலாம் இருந்திருப்பாங்க. அப்படி ஒண்ணு மண்ணா இருந்ததுனால மாலினி பிரெக்னன்ட்டே ஆயிடுறாங்க. அதுக்கு காரணம் பரமன் அப்படின்றது மாலினி பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது. பரமனை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் துரத்தி விடுறாங்க. உடனே பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி தான் கிருஷ்ணன் நாயரை பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. என் தங்கச்சி பரமனை லவ் பண்றான்னு சொல்லும் போது பரமன் ரொம்ப நல்லவன், கட்டி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல. ஏன்னா இவங்க பரமனை ஒரு காலத்துல லவ் பண்ணிருப்பாங்க. பரமன் நல்லவர்னு தெரிஞ்சுதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, சாந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணன் நாயர் உன்னோட அப்பா கிடையாது, பரமன் தான் உன்னோட அப்பா. இதை முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியாம தான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுமே பரமன் உயிரோட இருக்கும் போது அப்பான்னு கூப்பிட முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி கிருஷ்ணன் நாயர் கல்யாணம் பண்ணாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா கிருஷ்ணன் நாயர் நம்மளால ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆகல, ஏற்கனவே பிரெக்னன்டா இருக்கவள தான் கட்டி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஏன்னா அந்த மாலினிக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்கும், சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதனால தான் மாலினியும் பொன்னியும் அவர் ஒதுக்கி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. எப்பவுமே ஒய்ஃபை விட்டு தள்ளி இருப்பாரு, பொன்னியும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார்ல, அதுக்கு காரணம் வேற ஒருத்தனோட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் அப்படிலாம் பண்ணிருப்பாரு. இது எல்லாமே பொண்ணுக்கு இப்பதான் புரிய வருது. இந்த கிருஷ்ணன் நாயரை பொறுத்த வரைக்கும் அந்த காட்டுவாசி இனத்தையே அழிக்கணும்ன்ற மாதிரி கோவத்துல இருக்கான். அப்பாவும் வேணான்னு சொல்றாரு. இவர் அப்பாவா இல்ல மாமனாரான்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. மாமனார் இப்படி சொல்றாருல, ஆனா இவன் சுத்தமா கேட்கவே மாட்டான். இப்ப மாமனாரு நைட்டு நேரம் அந்த காட்டு பகுதி கிட்ட நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சாமி இருக்குல்ல, இவர் அட்டாக் பண்ணுது. இது எல்லாம் இவருக்கு கனவா தான் வந்திருக்கும். ஏன் கனவு இந்த மாதிரிலாம் வருது, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு.
இப்ப நைட்டு நேரம் இவர் யாரையோ பார்த்து ஏதோ பேசுறதுக்காக போறாரு. அப்பன்னு பார்த்து இவரை யாரோ அட்டாக் பண்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த கிருஷ்ணன் நாயரை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்பை சேர்ந்த எல்லாரையும் காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி சதி திட்டம்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பொண்ணு கவனிச்சிடுறாங்க. பொண்ணு இருக்காங்கல்ல, இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், மத்தவங்க கிட்ட சொல்ல போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அம்மா பொண்ணுன்னு ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாரு. அந்த வேலைக்காரி கிட்ட பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த கிருஷ்ணன் நாயரோட மாமனாரை யாரோ அட்டாக் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, ஒரு இடத்துல அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கட்டை கழட்டி விடு அப்படின்ற மாதிரி அந்த வழியா போயிட்டு இருக்க ஒருத்த மூலியமா இவர் கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. இந்த சைடு அந்த சாமி கிட்ட ரிச்சுவல்லாம் நடந்துட்டு இருக்கு. சாமி வேஷம் போட்ட மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட எல்லாருமே குறியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தப்பிச்ச அந்த மாமனார் இருக்காருல, இந்த சாமி கிட்ட வந்துடுறாரு. வேஷம் போட்டு தான் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாரு. இப்பதான் அந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, அம்மா பொண்ணை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த அம்மாவும் பொண்ணும் விஷயத்த சொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த கிருஷ்ணன் நாயர் கிராமத்தையே அழிக்கிறதுக்கு பாக்குறான்ல, அதை பத்தி சொல்லிடுறாங்க. இப்ப கடவுள் வேஷம் போட்டவர் இருக்காருல, இது எல்லாத்துக்கும் முடிவை நான் கட்டுறேன்ற மாதிரி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. மக்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இவர் ஓடி வந்துட்டு இருக்கும் போது எதிரே யாரையோ இடிச்சிடுறாரு. பார்த்தா அவன் தான் கடவுள் வேஷம் போட்டு ஏமாத்துறான்றது தெரியுது. இப்ப உண்மையான கடவுளும் அந்த வேஷம் போட்டவனும் இந்த இடத்துல மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வேஷம் போட்டவன் யாருன்றது இப்பதான் ரிவீல் ஆகுது. அவனும் இந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவன் தான். அந்த குரூப்ல இருக்கவங்க வேஷம் போடுறாங்கல்ல, இவனுக்குமே சின்ன வயசுல இருந்து அந்த வேஷம் போடணும்ன்ற ஆசை வரும். ஆனா அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு போல, இவனால போட முடியாமையே இருந்திருக்கும். அந்த கடுப்புல தான் இவன் ஏமாத்தி போட ஆரம்பிச்சிருப்பான். அவன் யாருன்றதை இங்கதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன், நான் கூட அவ விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவருக்கு இவங்க மேல ஒரு ஆசை இருந்திருக்கும். அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அந்த கோபம் இவருக்குள்ள இருந்திருக்கும். இவர் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கும் போது கூட ரொம்ப கோபமா இருந்தாருன்னு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரோட ஃபேஸ் ஓபன் ஆயிருது. நீயான்ற மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் மட்டும் இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான். இவனும் கிருஷ்ணன் நாயரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. மீனாட்சி அடையணும்ன்ற மாதிரி கிருஷ்ணன் நாயர் நினைச்சார்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவன் மீனாட்சியை கல்யாணம் பண்ணோனே நினைச்சிருப்பான். அக்கா இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த அக்காவோட கதையை முடிச்சிருப்பாங்க. சோ இப்படிதான் நடந்தது அப்படின்றது தெரிய வருது. சோ இவன் மீனாட்சியை கல்யாணம் பண்ணி அந்த கிருஷ்ணன் நாயர் கூட அனுப்பி வைக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். இது எல்லாமே ஊர் மக்களுக்கு தெரிய வந்துருது. கிருஷ்ணன் நாயரோட மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, இந்த காட்டுவாசி இனத்தவங்களை எச்சரிக்கை பண்ணலான்றதுக்காக தான் நைட்டு நேரம் வந்திருப்பாரு. அப்பதான் கடவுள் வேஷம் வேற ஒருத்தன் போட்டிருக்கான்றது அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஐயோ இவருக்கு தெரிஞ்சிருச்சேன்றதுக்காக தான் இவரை லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இவர் அந்த கட்டெல்லாம் கழட்டிட்டு உண்மையான விஷயத்தை இந்த கிராமத்து மக்கள் கிட்ட சொல்லிட்டார்ல, அதனால தான் சுதாரிச்சு வேஷம் போட்டவனை இவங்க பிடிச்சிருக்காங்க. இப்ப சண்டைலாம் நடந்துட்டு இருக்கும் போது மீனாட்சி சட்டுன்னு கன் எடுத்துடுறாங்க. அந்த கன்னு மூலியமா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தவனை ஷூட் பண்றாங்க. அதே மாதிரி கிருஷ்ணன் நாயரை ஷூட் பண்றாங்க. கிருஷ்ணன் நாயர் இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஒழுங்கா நடக்காது, இவன் சாவணும்ன்ற மாதிரி தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் லீகலா இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்டல. இன்னும் அந்த ரிச்சுவல் கம்ப்ளீட்டா முடியல. இன்னைக்கு தான் திருவிழாவோட கடைசி நாள் போல. இப்ப திருவிழாவை எல்லாருமே சேர்ந்த மாதிரி கொண்டாடிட்டுலாம் இருக்காங்க. இப்ப அந்த சாமி வேஷத்தை யார் தெரியுமா போட்டிருக்கா? விஷ்ணுன்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவர் தான் அந்த வேஷத்தெல்லாம் போட்டிருக்காரு. அவர் இப்ப சந்தோஷமா எல்லாரையும் பாக்குறாரு. இறந்து போன எல்லாருமே அந்த இடத்துல தெரியுறாங்க. அப்படி தெரியும் போது ஸ்டார்டிங் ஒரு சின்ன பையன் அப்பா இறந்து போனதை பார்த்தான் பாத்தீங்களா, அவனுமே கண்ணுக்கு தெரியறான். அவன் தான் விஷ்ணுவா மாறினான்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இவர் கடவுளா இருந்து பாக்குறாருல, இவரோட சின்ன வயசையே இவர் பாக்குற மாதிரி நமக்கு காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.